ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 30th டே ஆஃப் நெஸ்டிங்கில் பார்ட் 2. ஆக்சுவலாக பேர்ட் வந்து 4th ஃப்ளோர்லேருந்து பறந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு குட்டி சந்து மாதிரி இருக்கும், அங்கே போய் விழுந்துடுச்சு. 3 மணி நேரம் மேலே ஆச்சு. அதெல்லாம் அங்கேருந்து பறக்கவே முடியல. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், அதை பறக்கும் தானாக பறந்து வரும்னு சொல்லிட்டு. அதால் பறக்க முடியல. கடைசியில் பூனை அந்த இடத்துல இருந்தது. ஸோ அதுக்கு சேஃப் கிடையாது, கண்டிப்பாக பூனை அதை விடாது. அதனால் நான் ரெஸ்க்யூ பண்ண ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக அந்த சந்துக்குள்ளே வந்து யாராலையும் உள்ளே போக முடியாது. ரொம்ப ரொம்ப குட்டி கேப் தான் இருக்கும். ஒரே ஒரு வழி பக்கத்து வீடு வழியாக போயிட்டு அங்கே காம்பவுண்ட்லேருந்து எகிரி குதிச்சு அதுக்குள்ளே போகிறது தான். சரி, பக்கத்து வீடு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு குட்டி சந்து மாதிரி இருக்கும் அந்த இதில், அதில் ஒரு குச்சி மாதிரி எடுத்து பேர்டை புல் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அது குச்சி பார்த்தோன்னே பயந்துட்டு உள்ளே ஓடிடுச்சு. அதனால் முடியல. கடைசியில் பக்கத்து வீடு வழியாக பர்மிஷன் கேட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு காம்பவுண்ட்லேருந்து எகிரி குதிச்சு உள்ளே போயிட்டு பேர்டு பிடிச்சிட்டேன். ஆனால் அது பிடிச்சி எடுத்து வரும்போது திருப்பி கீழே விழுந்து இன்னொரு சந்துக்குள்ளே போயிடுச்சு. அந்த சந்துக்குள்ளே வந்து பக்கத்து வீட்டில் திருப்பி போக முடியாது. திருப்பி எங்கள் பிஜியில் வந்து பார்க்கும்போது ஒரு குட்டி கேப் தான் இருந்தது. அதில் தான் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குட்டி கேப் உள்ள தான் உள்ளே போக முடியும். சரி, அதில் தான் ரிஸ்க் எடுத்து உள்ளே போயாச்சு. போயிட்டு பேர்டையும் பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு வந்து நெஸ்ட்லேயே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பேரண்ட் பேர்டு வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி நைட்டாக அந்த குட்டி பேர்டு எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வரவே கிடையாது. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் ஒரு சர்ப்ரைஸ் கிடச்சிது 2 days கழிச்சு. அது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் பேர்டு திருப்பி கிடைக்கல.